இப்புள்ள பிரச்சனைகளை குறித்து யோசிக்காதீங்க. முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். முடிவு மகிமனோடு இருக்க வேண்டும். முடிவிலே மகிமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவுக்காய் காத்திருப்போம். உங்கள் காரியங்கள் இன்றைக்கு சாதாரணமாயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்ல முடிவை தருவார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் துவக்கத்தை தான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். துவக்கம் அமர்க்களமாய் இருக்கணும், துவக்கம் ஆடம்பரமாய் இருக்கணும், துவக்கம் அழகாக இருக்கணும், துவக்கம் இப்படிங்க அப்படி சொல்லுகிற விதத்திலே இருக்கணும் நினைக்கிறோம். இப்படியெல்லாம் துவங்கின எத்தனையோ காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போனதை அனுபவிச்சிருக்கிறோம்ல. முடிவுக்காக காத்திருப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொன்னார்ல. நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னார்ல. ஆக துவக்கத்தை விட முடிவுதான் நல்லது. நம்முடைய வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம், ஆனா இந்த வாழ்க்கை முடிவுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக அந்த சம்பூர்ணம் உள்ள ஆண்டவரோடு இருக்க வேண்டும். நல்ல தீர்ப்பை தருவார். நல்ல என்றே உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். முடிவு மகிமையாக மாறுகிற காலம் கடந்து வருவதாக.